கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், நீர் பேசுகிற தெய்வம் யெகோவா ஈரே, நீ எல்லாமே நீ பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்ததற்கு நன்றி. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தை திறந்து அதனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். நாம் இருக்கிற இடத்துல நாம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 நாளாகமும் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். யாரை பாட சொல்கிறாங்க? அவரை பாடி. யாருங்க அவரை பாடுறது நம்பர்? யாருன்னா அவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை அவரை துதிக்கும் பொழுது ஆமே அவர் என்ன பண்ணார்? பிரியமாக உங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறார். துதித்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த இடத்துல போட்டிருக்கு, கர்த்தரை 8ஆம் வசனம் போட்டிருக்கு. 1 நாளாகவும் 16:8 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆமே அவரை ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை ஆமீனை தேடும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிஞ்ச பாடல் தெரிஞ்சுமோ அந்த பாடலை பாடி நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பாடல் பாடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்கிற சிறையிருப்பை என் ஆண்டவராக இயேசு நிச்சயமாக மாற்றுவார். தாவீது நல்ல தேவனை துதித்து பாடுகிறவன் தான். ஆனாலும் பாருங்க சொல்கிறான், கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணிலே நடத்துகிற நல்ல ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை அமர்ந்த தண்ணீரை நடத்துறது காரணம் என்ன? அவன் தேவனை அவர் சொல்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். சங்கீதம் 34:1 தாவீது இப்படியாய் சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தை ஆமே சோதனை நீங்கள் என்ன பண்ணுங்க? நல்லா தேவனை துதிங்க பொழுது, அதாவது சந்தோஷமாக தான் பாடல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிந்த பாடலை என்ன பண்ணுங்க? ஒருவேளை உங்கள் பாடத்திலா ஒரு ஆளை கிண்டல் போட்டாங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன பாடினாலும் ஏசப்பா அவங்க பாடலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நாமத்தை 24 மூப்பர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த 24 மூப்பர்களும் ஏதோ நம்ம துதிக்கிறது 1 மணி நேரமாக இருக்கும், இல்லை 10 நிமிஷமாக இருக்கும், இல்லை 5 நிமிஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் துதிக்கிறோம் தான் தெரியும். ஆனால் அந்த மூப்பர்கள் பாருங்கள், தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் இயேசுவை துதித்து கொண்டிருப்பாங்களாம். ஆண்டவர் இந்த பூமியில் உண்டாக்குறது நோக்கமே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஆண்டவர். நீங்கள் தேவனை துதித்து பாடுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சோதரான் தாவீதை கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினார். அவன் வசனம் சொல்லுது, 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்தில் கூட அதில் 10ஆம் வசனம் பொழுது போட்டிருக்குறாங்க. 1 நாளாகவும் 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவன் இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடி நீங்கள் அவரை கொண்டாடும் பொழுது, நீங்கள் அவரை பாடல் பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாமே மாறிவிடும். சோதனை அப்படி தான் வேதாகமத்தில் பவுலும் சீலாவும் ஒரு நபர் அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவங்கள கட்டி விலங்குகளை போட்டு கட்டி வச்சுருந்தாங்க சிறைச்சாலையில். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமைக்கு இருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட குகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? வெளியே வர முடியாதபடிக்கு நான் ஒரு சிறையிருப்பை போல அடைச்சிக்கிட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படி என்ற சிறையிருப்பு விடுறீங்களா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலையத்தில் ஒன்று சொல்லுகிறார், அருமையான பிள்ளைகள், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பவுலும் சீலாவும் பாருங்கள், அவங்க சிறையில் கட்டப்பட்டிருந்தாலும் சங்கிலி போட்டு கட்டிருந்தாலும் அவங்க தேவனை துதித்து பாடின பொழுது அவங்க என்ன பண்ண, கையில் இருந்த சங்கிலியெல்லாம் தானாக கீழே விழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை துதிச்சு பாருங்கள். தேவனை மகிமைப்படுத்தின பவுலும் சீலாவும் அவர்கள் பாடி துதிக்கிற வேளையிலே அவங்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் தானாய் கீழே கவிழ்ந்து விழுந்தன. இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது நாங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனையும் அது எப்படி போச்சுன்னு தெரியல பிரதர். ஒரு வழியாய் வருகிறவன்
7 வழியாய் ஓடி போவான பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வல்லமை உங்களை மூடுகிறது. நீங்கள் தேவனை துதித்து பாடுங்க. உங்கள் சிறையிருப்பு மாறும். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரித்து பாடல் பாடி அவர் நாமத்தை மையப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லி செஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாவில் தேவனை துதிங்க. நிச்சயமாக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்த வல்லமையில தேவனாக இருக்கிறார். அந்த துதித்து நம்ம பாடுவோமா? கர்த்தர் நாம் மையப்படட்டும். நம்ம ஜெபம் முடிப்போம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடும் இருதயம் மகிழுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவரை துதித்து பிரசவ மாத்துங்கள் வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் துதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு போவீராக. பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதிக்கிற வேளையிலே ஆண்டவரே சிறைச்சாலை ஆண்டவர் அதிர்வை உண்டு பண்ணின கர்த்தர் விடுதலையாக்கின வல்லமை இந்த பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை துதித்து இன்னைக்கு மையப்படுத்துகிற அந்த ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீரார்கள். சிறையிருப்பு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.